கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய காலை நேரத்தை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்திலே 12 நாளை முடித்து விட்டோம். 12வது நாளுக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 108:3 கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். I will praise thee, O Lord, among the people. ஜனங்களுக்குள்ளே உம்மை நான் துதிப்பேன். ஒரு சாட்சியோடு நிற்கிற ஒரு வாழ்க்கை. ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. தாவீதால சொல்ல முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா? கர்த்தாவே ஜனங்களுக்கு மத்தியில உம்மை நான் துதிப்பேன். நம்ம துதிக்க வைத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு ஜீவனோடு நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் தந்த இந்த துதி தான். நம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு தந்த கிருபை தான். நாம் இன்று செயல்படுகிற மக்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால தான். நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். கர்த்தாவே ஜனங்களுக்குள்ள உம்மை துதிப்பேன். அவர் செய்த நன்மையும் அவர் வழிநடத்தி வந்த பாதைகளும் திரும்பி பார்த்துட்டோம்னா நம்மால வெறுமனே இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் செய்ய முடியாத அற்புதங்களை நமக்காக செய்த நம் ஆண்டவர் தான் நம்மை நடத்தின ஆண்டவர். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே ஜனங்களுக்குள்ள உம்மை நான் துதிப்பேன். எத்தனையோ யுத்தத்தை பார்த்துட்டேன், எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்து விட்டேன், எத்தனையோ துன்மார்க்கர்கள் எனக்கு எதிராக வந்தாங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை அழிப்பதை போல வந்தது. ஆனால் இன்றும் நான் நிற்கிறேன் என்றால் இது உம்முடைய கிருபை. எனவே தான் ஜனங்களுக்கு வந்தாலும் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு நாமும் கூட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவரை துதிக்கலாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தோம்னால் ஒருவருமே ஆண்டவருக்கு எதிராக பேச முடியாது, ஒருவருமே ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. ஏனென்றால் இமைப்பொழுது கூட நம்மை கைவிடாதபடி காத்துக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் தான் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஜனங்களுக்குள்ளே நாமும் சாட்சியாய் நிற்போம். ஜனங்களுக்குள்ளே நாமும் ஆண்டவரை துதிப்போம். ஜனங்களுக்குள்ளே நாமும் ஆண்டவருக்காக வாழுவோம். ஜனங்களுக்குள்ளே நாமும் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுவோம், பிரதிபலிப்போம். அவருடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் வாழுவோம். நாம் வாழுகிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். கிறிஸ்துவுக்கென்று நம்மை வாழ அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் சுமந்து கொள்வார். ஒரு பிள்ளைக்காக தந்தை அக்கறைப்படுவதை போல நம் ஆண்டவர் நமக்காக அக்கறைப்படுகிறார். அவர் நடத்த முடியும், அவர் சுமந்து கொள்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள். ஜனங்களுக்கு முன்னால அவரை மாத்திரம் துதிப்போம், அவருக்கென்று வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜனங்களுக்கு மத்தியிலே உம்மை நான் துதிப்பேன் என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது உம்மை மறுதலித்து போகவே முடியாதப்பா. உம்மையே சார்ந்து நிற்கிறோம். ஜனங்களுக்குள்ளே உம்மை நாங்கள் துதிக்க கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.